எம்பியா இருக்கிறாடா, ஒரு டாக்டரா இருந்து ஒரு எம்பியா இருந்து வேற என்ன செய்யணும் மட்டும் சொல்லி இந்த சமூகத்துல என்ன அடுத்த பிரைம் மினிஸ்டரா பிரசிடண்டா தான் வரணும், தமிழனுக்கு வேற இல்லாத அது ஒரு தமிழன் போகக்கூடிய உச்சகட்ட நிலை. ஓகே, 40 வயசுல வந்துட்டேன், இனி ரிட்டைர்மெண்ட் தான் ராசா. இனி அடுத்த ஜென்ரேஷனை படிப்பிக்கிறது தான் என்னுடைய அரசியல். அடுத்த ஜென்ரேஷனை கூப்பிட்டு நல்லபடியில கூப்பிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆகுறது தான் என்னுடைய அரசியல். இருந்து பேர் நான் இருந்து ஸ்ரீலங்காவில் என்ன செய்யறேன் அவசரப்படாது. அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க போறோம். அடுத்த ஒரு தலைமுறை நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கி அவங்களை கட்டுக்கோப்பா வளர்க்க போறோம். அரசியல்வாதியில சமூகத்துக்கு நான் அடையாளம் காட்ட போறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கும் ஒரு 9 மணி அரசியல் அப்டேட்ல இணைஞ்சிருக்கிறதுல சந்தோஷம். என்னென்றால் சில விஷயம் கதைக்கணும். உங்களுக்கு தெரியும், சாவச்சேரியில் இன்றைக்கு போராட்டம் நடந்தது தொடர்பாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் பாராளுமன்றத்தில் நிற்கல பார்த்தேன். நான் போராட்டம் நடந்த என்று சொல்ல சரியான பக்கமாக இருக்குது. போராட்டம் என்றால் என்னென்றால் குறைஞ்சது ஒரு 500 சனமாவது வரணும். அதுதான் போராட்டம். அங்கே இருக்கிற யாருக்காக போராடுறோம் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். சரிதானே? ஒரு நியாயத்துக்கு எதிரான ஒரு சரியான விடயத்துக்காக போராடுறோமா, அல்லது காவாலிகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட காடையர்கள் மட்டும்தான் அங்கே நிற்கணுமா, அல்லது யார் அதை போராடுறது? உங்களுக்கு தெரியும், அரசியல் போராட்டங்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படுறது அரசியல் கட்சிகளால். இது ஒன்றும் மக்களாக எழும்பி போராடினது சாவச்சேரி கடைசி நாள் போராட்டமே ஒழிய, அதுக்கு முதலும் அதுக்கு பிறகும் 2009க்கு பிறகு மக்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட போராட்டத்தை நான் காணேன். எனக்கு அரசியல் தெரியாட்டி நீங்கள் சொல்லுங்க, அங்கே இருந்தது இங்கே இருந்தேன்னு சொல்லுங்க, ஆனால் நான் காணேன். ஆகவே ஒரு போராட்டம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், மக்கள் அந்த ஒரு வெற்றிடமண்ட உணர வேணும், அந்த வெற்றிடத்தை நோக்கி மக்கள் நகர வேணும். அதுதான் போராட்டம். அதை விட்டு போட்டு கட்டக்கழுத்தன் கஜேந்திரமேர் பின் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிற மாதிரியும், டிசிசி மீட்டிங்களில் இருந்து கொண்டு வீடியோ எடுக்கிறதையும், அதை குரூப்புகளில் போடுறதையும், அதை வெல்டன் கஜனன்னு அக்கௌண்ட் நம்பர் போட்டுவிடுங்க காசை போடுறோம்ன்றதையும் என்ன அப்படி உழைச்சி தின்றது போராட்டம் என்றால், தமிழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை இவங்க படுகேவலமாக விமர்சிக்கிறாங்கன்றும் கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லு. நல்ல காலம் தமிழ விடுதலை புலிகள், உண்மையான தமிழ விடுதலை புலிகள் ஒருத்தர் உயிரோடு இல்லை, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். நினைக்கே சரியான கவலையாக இருக்குது. நான் இன்றைக்கு சில நேரம் ஃபீல் பண்ணுறேன், எங்களுடைய இனம் எங்கே போகுதுன்ட்டு. நாங்கள் கதைக்க வந்த விடயம் வேற உண்டு, ஆனால் எங்களுடைய இனம் இப்படி எங்கே போகுது? இப்படியே அதாவது தமிழினத்தின் கடைசி குரல் நான் தரண்டு சொல்லி கயந்திரமாக ரெண்டும், தமிழருடைய மீட்பரண்டு சிறீதர் ரெண்டும், என்ன வடக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் எங்களோட சாணக்கியன் அவர்கள் தமிழருடைய மீட்பரண்டு, சுமந்திரன் அவர்கள் மீட்பர்களுடைய என்ன விற்பனர், அரசியல் விற்பனண்டும். நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே நோக்கி போகிறோம் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் வெளிநாடுகளில் அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பேரில் ஒரு பண்ணவர் ஒரு சொட்டு அடிச்சுட்டு அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பேரில் நாங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை புலம்பெயர் நாடுகளில் இருந்து யூடியூப்பில் ஏற்றி போட்டு அன்னடாட வாழ்க்கையை கவனித்து கொள்கிறோம். அதே மாதிரி இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை நான் இதில் பதிவு செஞ்சு வச்சுட்டு போகிறேன். நீங்கள் அதை விரும்பினாலும் சரி விரும்பாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் சரி. இப்போ யாராவது ஏற்றுக்கொள்வோம்ன்றதுக்காக கருத்து சொல்கிறோம், நீ ஒவ்வொருத்தருடைய போய் சைன் வேண்டு தான் எடுக்கும். நீ ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களோட விருப்பம், சொல்கிறதும் சொல்லாதும் என்னுடைய விருப்பம். ஸோ நான் இதை சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களோட விருப்பம். ஸோ போராட்டம் என்றால் என்ன என்கிறது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவீரர் தின கொண்டாட்டங்கள் என்று மாறி இருக்காது. அது மாவீரர் தின அனுஷ்டிப்புகள்ன்றது மாறி மாவீரர் தின கொண்டாட்டங்களாக மாறி இருக்கு. ஒவ்வொரு மாவீரர் தினம் வரியை போட்டு காசை சேர்த்து கடையில் உண்டியில் வச்சு காசை சேர்த்து அங்கே எங்களுடைய செத்தவர்களுடைய படங்களை வச்சு, அண்ணன் தம்பிமாருடைய படங்களை வச்சு வெறியில் அவங்கள நினைச்சு அழுகிறதுக்கும் ஒரு கோஷ்டி ஒன்று புலம்பெயர் நாடுகள் இருக்குது. ஏன்னா இங்கேயும் ஒரு அந்த கோஷ்டி இங்கேயும் கொஞ்சத்தை அனுப்பும். இங்கேயும் மாவீரர் தினங்கள் மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்சர்கிட்ட காசு செல்ல வேண்டி மாவீரர் தினம் நடத்துகிற கஜேந்திரன் போன்றாங்களும் இங்கே இருக்கணும். சரிதானே? ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதுதான் சாவச்சேரி போராட்டத்துக்கு கண்டு பேர் போன இடம். உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டு சாவச்சேரி போராட்டம் எப்படி நடந்தாலும் தெரியும். இன்றைக்கு நான் பார்த்தேன் சாவச்சேரி போராட்டத்தை, படுகேவலமாக இருக்குது. இதில் நான் உங்களுக்கு 1-2 ஃபோட்டோஸை இதில் போகிறேன். போராடுறதுக்கு அழைப்பு விடுத்த 10 பேர் கூட அங்கே போயிடும். அழைப்பு இப்போ உதாரணத்துக்கு இப்படி தானே வச்சுக்கொள்வோம். இப்போ நான் எங்கேயுமே மக்களை கொண்டு போய் போராட விட்டு அடிபட்டு பிரச்சனைப்படுத்துறது இல்லை. அடி வேண்டது நான், வழக்கு வேண்டது நான், பிரச்சனைப்பட்டது நான். அது என்னோட முடியட்டும். இந்த போராட்டம் என்கிற இந்த சில்லறத்தனமான அரசியல் வியாபாரம், அந்த கலாச்சாரம் எங்களோட முடியட்டும்.
நான் 2 வரைக்கும் யாரையும் எழுத்து கொண்டு போய் ரோட்டில் நின்று போராடுங்கன்னு சொல்லலை. செம்மணிக்கு நானாக போயிருந்தேன். பொதுமக்களாக கூடியிருந்தவர் செம்மணியில். செம்மணிக்கு கொண்டு வந்து இறக்கினது ஸ்ரீதரன் பஸ்ஸு அல்ல, ஆனால் பொதுமக்களாக செம்மணியில் கூடியிருந்தவர். அவ்வளோதான். செம்மணியில் 412 உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 312 நினைக்கிறேன். அதே நேரத்தில் சாவகச்சேரியில் கிஷோர் என்ன கோழிக்கல்லன் ஒருத்தர், ஒரு காவாலி, ஒரு கோழிக்கல்லன் ஒருத்தனை ஆளுநர் பதவி நீக்க செய்துட்டாராமண்டு ஜனநாயக படுகொலையாமண்டு கணவர் அதறினான். இந்த குளர்ராக்களை பார்த்தீங்கன்றால் மண்டியன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஏற்கனவே புலட் சித்தார்த்தன் வவுனியாவில் எப்படி ஆக்களை கொலை செய்தான்னு உங்களுக்கு புலட் தெரியும். என்ன புலட் கொலை செய்யாத ஆக்களே குடும்பமே இல்லை. புலட் சித்தார்த்தன் இவருடைய தலையாட்டிகளை தாண்டி தான் வவுனியாவை தாண்டி போக வேண்டியிருந்தது ஒரு காலத்தில். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், நான் கேட்க தேவையில்லை. இபிஆரில் பிபிடிபி இப்படி ஒரு கோர்ட் இதில் நின்றாக்கள் தான் இப்போது பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட அரசியல் வாழ்க்கையில் வந்து மண்டையன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாதிரி, சித்தார்த்தன் புலட் சித்தார்த்தன் மாதிரியான ஆக்கள் பொது மன்னிப்புகள் வழங்கப்பட்டு இப்போ அரசியலில் வந்திருந்த கொண்டு அரசியல் செய்யணும். அதில் இந்த புலட்டினுடைய காவாலி தான் இந்த கோழிக்கல்லன் கிஷோர்ன்ற இந்த படுகோபலமாக ஆளுநரை விமர்சிச்சிருக்கேன். எனக்கு ஆளுநரை நீ விமர்சிட்டு போ, எனக்கு பிரச்சனை. நான் அரசாங்க பாராளுமன்ற இதில் ஒரு டபுள் கேம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆளுநர் அங்கே அவரை விலத்த இங்கே இளங்குமரன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட் கெட்ட நெறியல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கள் நான் பிறகு ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கல. சொன்னேன் தானேடா என்று ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கள் உதவும். அதான் 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அப்பப்போ நான் ஷேர் பண்ணி கொள்வேன். அப்படியே தேடாதங்கடா. இப்போ எங்கே அர்ச்சுனா ராமநாதனுடைய ஃபேஸ்புக்கை காணையிலேருந்து ஃபேஸ்புக்கை டெம்பரரியாக ப்ளாக் நிப்பாடி இருக்கு. சரி தானே, ஃபேஸ்புக் தேவையில்லை. என்னுடைய யூடியூப்பில் தான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். என்னுடைய கருத்துக்கள் வேணும், நான் கதைக்க போகிறேன்னு கேட்குறேன்டா நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்கலாம். ராம் அர்ச்சுனா RAM ராம் அர்ச்சுனான்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்கிறது. அது என்னுடைய தான். நான் தான் இந்த கள்ள ப்ரொஃபைல் வச்சுருந்து கொண்டு ஊற்ற வேலை செய்கிறதுலேயே என்னுடைய படங்கள் பதிவேற்றப்பட்டு ராம் அர்ச்சுனான்னு என்னுடைய ப்ரொஃபைல் ஒன்று இருக்கிறது. அவ்வளோதான். இன்னொரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்கிறது ராம் அர்ச்சுனா. அது என்னுடைய ப்ரொஃபைல் தான். அது இப்போ எங்கே போய் குளறுவீங்க? ஃபேஸ்புக்கை வச்சுருந்தா தானே கள்ள ப்ரொஃபைலை போட்டு குளறுவீங்க டெய்லி. இப்போ எங்கடா போய் குளறுவீங்க? வந்து எங்கே குளறுங்க? ஃபேஸ்புக் இங்கே யூடியூப்பில் குளறுங்க. ஸோ அதில் பார்த்தால் இன்றைக்கு மண்டையன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உண்டு, புலட் சித்தார்த்தன் உண்டு, அவருடைய மயூரன் என்கின்ற நபர் உண்டு, இந்த காவாலி கிஷோர் உண்டு, அந்த நாகேஷ் மாதிரி ஒரு ஆள் இருப்பார், நிரோஷ் உண்டு. இப்படி ஒரு 10 பேர். என்ன பிரேசப உறுப்பினர்கள் கூட இன்றைக்கு இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளல. கொடியாம் பிரேசபை இருக்குது, சாவச்சேரி நகர சபை இருக்குது. இந்த 2 இவர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வேற இல்லை. இதான் ரியாலிட்டி. இதான் அவங்களோட ஆர்ப்பாட்டம். சரிதானே? அதாவது பிரேசப உறுப்பினர்களும் வரையில, நகரசபை உறுப்பினர்களும் வரையில, யாரும் வரையில. இதுதான் இவர்களுடைய ஆர்ப்பாட்டம். நல்லா இருக்கு ஆர்ப்பாட்டம். சரி, ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். 7-8 பேர் தான் நிற்கிறேன். அதுக்கு பிறகு ரோட்டாவில் போனவன் அதில் என்ன எங்களோட யூடியூப் எடுக்கிற படியில் கொஞ்சம் கூட யாழ்ப்பாணத்தில் அதில் அவங்க ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் இவங்களோட அரசியல். ஸோ இந்த போராட்டத்தில் செல்வராசா கஜேந்திரன் வந்து ஒரு விடயம் ஒன்றை விமர்சிச்சிருப்பார் அர்ச்சுனா ராமநாதனை பற்றி. ஆளுநர் பதவி நீக்கினாலும் அர்ச்சுனா ராமநாதனை தான் பேசுறது. உங்களுக்கு தைய டிவியாரை அவங்க விடாடியில் நான் என்னத்தான் பேசுறது. மன்ன நெடுந்தீவில் 1 ஏக்கர் காணியை கொடுத்தாலும் என்னத்தான் பேசுறது. விளங்கு வழிவடக்கில் காணியை விடாட்டிலும் என்னத்தான் பேசுறது. நான் தான் துரோகின்னு என்னத்தான் பேசுறது. அதிபர் ஆசிரியர்கள் இடமாற்றங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னா அர்ச்சுனா தான் பேசுறது. பாவமடா அவன். அவன்ப்பா சும்மா சிவனேண்டு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு MS ஆக இருந்த ஒருத்தனை நீங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வித்துவானாக மாற்றி விட்டுருக்கிறீங்க. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவன் கதைச்சா பிரச்சனை, அவன் கதைச்சா நடுங்கும் என்கிற நிலைமைக்கும் டீல் அடிக்கிற நிலைமைக்கும் கொண்டு விட்டுருக்கீங்க அவனை. சரிதானே? அவன் கதைச்சா டே நீ கதைக்காம இரு என்று கெஞ்சிற அளவுக்கு கொண்டே விட்டுருப்பீங்க அவனை. ஸோ அதோடு தான் நான் பார்த்தேன். அதில் ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் வேறு
நான் நாமல் ராஜபக்ச அவருடைய ஆள், மஹிந்த ராஜபக்சனுடைய ஆள் ஒரு வகத்தால் தங்களுடைய சந்தோஷத்தை தீர்த்து கொள்றோம். எல்லாருமே இந்த முகப்புத்தக போராளிகள் தான். இந்த சமூக ஊடகத்துல தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. சமூக ஊடக போராளிகள் தான் நாங்கள் எல்லாரும். டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த 4 லைன் தான் நாங்கள் போராளிகள். இங்கே வீட்டை மனசிட்டு ஏதாவது தேத்தனையை கேட்டால் அடிய வேண்டது, அங்கே போயிருந்தால் அந்த ஆத்திரத்தை குளர்றது. ஸோ இந்த போராட்டம் என்றால் என்ன? போராட்டம் என்பது மக்களை ஒருங்கிணைச்சு அரசை நாங்கள் ஒரு தர்ம சங்கட நிலைமைக்கு உள்ளாக்குறது தான் ஒரு போராட்டம். போராட்டம் என்றது என்னன்ற அடிப்படையே இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், இந்த போலி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிதைச்சிட்டாங்க. அதாவது வந்து காசை கொடுத்து வெங்காயம் விற்கிறது, கடலை விற்கிற கஷ்டப்பட்ட அம்மா மேல பஸ்ஸுகளை ஏற்றி கொண்டு வந்து பனிசும் கொடுக்காம தேத்தனையும் கொடுக்காம 100 ரூபா ஹாசம் 3 போகிறது 100 ரூபா ஹாசம் கொடுக்காம இவங்க செய்கிற அநியாயம் இருக்குல்லோ, இந்த அநியாயம் தான் யாழ்ப்பாணத்தில் போராட்டம். என்ன இந்த விடயங்களை ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக அர்ச்சுனா ராமனான்னு சொல்லினால் அவன் ஒரு கேடு துரோகி. என்ன அதான் இல்லை, இது இப்படித்தான் நடக்குது யாழ்ப்பாணத்தில். இதுதான் இப்போ எனக்கும் கவலை. அண்ணன் வெளிநாள் இருக்கிறார்கள் கேளுங்கோ, உங்களை மாதிரி எனக்கும் கவலை. என்னுடைய தந்தையும் நான் இழந்திருக்கிறேன். நானும் இந்த போராட்டத்தை பார்த்து வளர்ந்தவன். புக்காராவும் கிபிர் அடிக்கவும் ஓடி போய் பங்கர்களை குனிஞ்சிருந்தோண்டு போடுற குண்டுகளை எண்ணினாக்கள்ல நானும் ஒரு ஆள். நான் என்ன சொல்றேன் என்றால், இந்த சமூகம் என்ன மலிஞ்சு விட்டு போகுது இவங்களால. ஸோ இவங்களை ஒதுக்கிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவோம், நெகோசியேட் பண்ற பவருக்கு வருவோம். அதால தான் நான் சிங்களவனோடையும் சிங்கள அரசியல்வாதிகளோடையும் நான் ஒரு தொடர்பை பேணுறேன். வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தொடர்பை பேணுறேன். அவங்களோட கதைச்சு பார்ப்போம். இந்த போராட்டத்தால இங்கே இனிமே ஒரு ஆணியம் பிடுங்கலான்னு சொன்னால், நீ எங்கள்ட போராட்டத்தை காட்டி கொடுக்குற, நீ எங்கள்ட போராட்டத்தை இல்லாமல் பண்ணுற, நீ உன்னால்தான் எங்களுடைய போராட்டம் இல்லாமல் போகுது. அப்படிதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது. அதுக்குள்ள கட்டக்காலத்தின் பேரை வந்திருந்து கொண்டு அர்ச்சுனாவுக்கு 1000 பேச்சு. கிஷோர் அவர்களை ஒரு கோழிக்கள்ளன் என்று குறிப்பிட்டு உரையாற்றி இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். அனுரகுமார சேனக அரசாங்கம் இந்த அர்ச்சுனா போன்ற தேச துரோகிகளை, தமிழின துரோகிகளை கைகளுக்குள்ளே வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த ஒழுக்கம் கட்ட அந்த துரோகியும் துணை போய் கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். இந்த துரோகியை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாடுகளுடைய மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதான் சொல்லுவாங்க என்றால், நக்கிற நாய்க்கு செக்கெண்ண சிவலிங்கம் இல்லை எங்க என்று கேட்பாங்க. சிவலிங்கம் எங்க என்ன இல்லை, நக்கிற நாய்க்கு செக்கெண்ண சிவலிங்கம் என்ன. அதாவது அது எங்க இருந்தாலும் அது நக்கி தாண்டா தீரும். அதுல உங்களுக்கு டவுட் இல்லை. நாய் வந்து நக்கித்தான் தண்ணியை குடிக்கும். அது செக்குல இருந்தாலும் நக்கித்தான் குடிக்கும். முடியலடா, நல்ல வடிவா காய்ச்சி வீடியோ போட ஒரு 500 ரீசன் ரெக்கார்ட் பண்ணேன். கண்ட உடனே எனக்கு அறியாமலே வாயில வந்துட்டு நான் என்று சொல்றது கூடாத வேடியில தானே சொல்வார்கள். நக்கிற நாய்க்கு செக்கென்ன சிவலிங்கம் என்ன. நாய்க்கு வந்து தண்ணி விடா அது செக்குலையும் போய் நக்கித்தான் குடிக்கும், சிவலிங்கத்துல இருந்தாலும் நக்கித்தான் குடிக்கும். இந்த நாய் மைக்க கண்டா அது அச்சுடா தேச துரோகி தமிழ் துரோகி என்ற தவிர வேற ஒண்ணும் தெரியாது. என்னண்டா, எக்ஸாம்பிள், நான் இந்த பொது வாழ்க்கையில இருந்து விலத்தி நான் என்னுடைய டாக்டர் வேலையை போறேன்னு வைங்க. கஜேந்திர மேரண்ணே, கஜேந்திர நாகல் நாளையில இருந்து இந்த கதைப்பாங்க. அப்போ என்ன தாண்டாதுட்டாங்க. என்னால முடியல இந்த அரசியல்ல. எல்லாரும் நினைப்பினும் பயங்கர ஸ்ட்ரெஸ். இந்த அரசியல் கடும் ஃபன்னான அரசியல். இந்த அரசியல் இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போறேன். இந்த அரசியல நிக்கல வெட்டவனை தான் விசர் ஆக்கணும். அதாவது வெட்டவனைத்தானே ஏத்தோணும் மண்டேக்குறு இருக்கு. நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஆரம்பத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் வேலையில இருந்து திடீர்னு அரசியலுக்கு வரைகல சரியான கஷ்டமா இருந்தது. நான் சில இடங்கள்ல மாறி சில விடயங்களை சொல்லி டக்ளஸ் நல்லவரண்ட் எல்லாம் சொல்லி அப்படின்னா இன்னும் மனசுக்குள்ள ஒரு 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 இதுவும் இல்லை. அரசியல் தெரியாது, விளங்கி அவனுக்கு. ஓகே, அவன் வந்தான் பாவி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நிறைய நல்லவன்ட்டு சொன்னா என்ன மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை விட்டுருவாங்க. அவளோட ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆனா காலம் போகத்தான் விளங்கினது வேணும். மேக்சிமம் வெறுப்பே தோணுமெண்ட். அதாவது வந்து அரசியல்ல நிக்கணுமெண்ட் ஆசைப்படுறவன் யாராவது விரும்பினா வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அரசியல்ல வந்து ஒண்ணு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆக்குவாங்க. அதாவது வந்து அரசியல் ஸ்ட்ரெஸ் ஆக்கித்தான் மத்தியில பார்ப்பாங்க. பொம்பளைகள்ல அப்படி இப்படி எல்லாம் போய் சொல்லி அப்ப நீ ஒழுங்கான வாழ்ந்த ஒழுங்கா தலைமையில கொஞ்சம் ஸ்டைலா விடுவோம். ஒழுங்கா வாழ்ந்தனி என்றா
உனக்கு இது சரியான கஷ்டமா இருக்கு. இங்க நீயும் ஒரு காவாளி, நீயும் ஒரு கோழிகள்ல இருந்தா சரி, கோழி அள்ளினா பிடி வெட்டா என்னடாவா இந்த மாதிரி மாட்டை பிடிப்ப மட்டும் பிடிக்கலாம், சரிதான். நான் ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்திருந்து நீ ஒரு சமூகத்துல மதிப்புள்ள ஒரு ஆளா, ஒரு வைத்தியராவோ, ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ, லோயரா இல்ல இருந்தா உனக்கு இந்த அரசியலுக்கு வந்தா இந்த லோயரை கல்ல ரெண்டு தானே வளமே. எல்லாருமே சொல்றவங்க எந்த லோயர் இருந்தாலும் கள்ள உறுதி லோயர், கள்ள காணி லோயர் தானே வேலை வளமையா. லோயர் லோயர் ப்ரொஃபஷனே இதுதான் என்று சொல்லி ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பு ஒன்று இருக்கு. லோயரை யாரும் கல்யாணம் கட்ட விரும்புறேலையே. சோ அதுதான் பிராக்டிகல். நல்ல லோயர்ஸ் மாதிரி நல்ல ஜட்ஜ் மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்படி எத்தனையோ பேர் இருக்கு. நம்ம லிங்காத்தூர் ராஜாண்டு எல்லாம் எனக்கு என்னுடைய நண்பனுடைய அம்மா எல்லாம் இருந்தவா பேர் போனாக்கள் அப்படி நீட்டான வழக்குகளை மட்டும் செய்யறாக்கள் இருக்கணும். ஆனால் சில மாஹரன் ராசையா போண்டாக்களும் லோயர் தான் விளைஞ்சவங்க. மணிவண்ணன் போண்டாக்களும் லோயர் தான். திருக்குமரன் போன்றாக்களும் லோயர் தான். ஏன் எங்கட குமாரவடிவேல் குருபரன் போன்றாக்களும் லோயர் தான். சோ அதாலதான் இந்த லோயர் மேட் பேர் சமூகத்துல இப்படி இருக்கு. சரி, அதை விடுவேன். நாங்க இப்ப வைத்தியர்கள் என்று சொல்லி கதைக்கிற அளவுக்கு லோயர் மேட் இருக்கிற இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே. நோபல் ப்ரொஃபஷன்ன்றது வேற, இது வேற. சரி, அது நாங்கள் ப்ரொஃபஷன் அடிக்க தேவையில்லை. பட் நாங்கள் விஷயத்த நல்ல லோயர் மாதிரி இப்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கள்ள பேர் வேண்டி கொண்டு நல்ல லோயர் மாதிரி இருக்கிறாங்க. காணிக்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் கழிச்சு பார்த்தாலும் அவன் தான் உள்ளதுக்குள்ளேயே பெஸ்டான நல்ல ஒரு கதைக்கு கூடியவனா இருப்பான். சரி, நல்லவனா இருப்பாங்க. சோ அது நாங்கள் சும்மா சொல்றது. அந்த அவன்கிட்ட காணி எழுதி அவன் வின் பண்ணி கொடுத்துட்டான்டா உடனே காடிக்கல்லன்றது. இப்போ உதாரணத்துக்கு கௌதம நல்லபடிய என்ன, ஆனால் நல்ல நீட்டானபடியா நல்லா கதைக்கெல்லாம் பல எல்லாம் பேசலாம். ஆனால் யாராவது காணியை வண்டி கொடுத்துட்டான்டால் அவன் காணிக்கல்ன்றது. ஆனா கள்ள காணி உறுதி எழுதுறவங்க கனவேறு இங்கே திரியிறாங்க கிலுக்கி கொண்டு. அதை நாங்கள் கணக்கெடுக்கிற விஷயத்துக்கு வருவோம். என்னென்றால் எங்க நக்குற நாய்க்கு செக்குன்னு சிவடிங்கம் இல்லை. எங்க நக்குறேன்றாலும் இந்த நாய் எந்த மண்டையில நாக்கு. நீங்க வடிவாரத்து பாருங்க. நான் இந்த அரசியலை விட்டு ஒதுங்கி என்னுடைய நார்மல் வாழ்க்கைக்கு நான் போனால் கூட அப்பவும் அச்சுனான்னு சொல்லி தான் திட்டுவாங்க. நீ வேணும்ட பாய் திட்டு 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 திட்டி பழகிட்டு சரிதானே. இப்ப எல்லாரும் கேட்கணும் என்னடா என்ன நெடுக போறேன்னு சொல்றேன், உண்மையாவே போறாயாண்டா. எஸ், நான் அரசியல்ல இருந்து ஒதுங்க மாட்டேன். பட் கௌசல்யாக்குரிய டைமை கொடுக்கற டைம் வந்துட்டு கிட்டத்தட்ட. என்னடா என்னுடைய எம்பி வழக்கு, நானே நேரடியாகவே சொல்றேன், என்னுடைய எம்பி வழக்கம் இப்ப டைட் ஆகி கொண்டு போகிறது. அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. அதே நேரத்துல அதுக்குரிய பணமும் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்கல. என்னோட லோயஸ்ட் மேன்கிட்ட எனக்கு இதுக்கு மேல தரக்கூடிய எல்லாமே இல்லை என்ற உண்மையை நான் சொல்லியிருக்கிறேன். என்றால் இதுக்கு மேல என்னால் இயலாது. லட்சக்கணக்காக கொடுக்குறதுக்கு என்னிடம் காசு இல்லை. நான் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. நான் அப்படி தேவையானாலும் எனக்கு க்ளோஸான எத்தனையோ பேர் இருக்குன்னா நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அடுத்த ஸ்டேஜுக்கு மேபி தேவைப்படலாம். அதுக்கு அடுத்த அங்காள ஸ்டேஜுக்கு தேவைப்படாது. மேபி இன்னொரு கொஞ்ச காலத்துக்கு தேவைப்படலாம். சரி, நான் இப்போ இந்த ஆடல பர்சனலா கதைக்கிறேன். எனக்கு காசு தராங்களோட. ஆனா என்னென்றால் இப்ப கௌசல்யா கூட டைம் வந்துட்டு அவளை கொண்டே ட்ரெயின் பண்ணி ஸ்டாண்டிங் ஆர்டர்லாம் ட்ரெயின் பண்ணி கொடுக்க வேண்டிய டைம் மட்டும் வந்துட்டு. பிகாஸ் நாங்கள் மட்டும்தான் கஜேந்திரன் மாதிரி கஜேந்திரமார் மாதிரி நான் தான் எம்பியா இருக்கணும்ன்ற தேவையெல்லாம் எனக்கு இல்லை. கௌசல்யா ஒரு நாள் அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பிரகாசன மாதிரியான நல்ல மனுஷர் ஒரு இது ஒருத்தனுக்கு கீழே ஒழுங்கா இருக்கிற ஜெகதாஸ் மாதிரியான அவங்கள பழக்கலாம். அப்படித்தான் இந்த பொலிட்டிக்ஸ் செய்யறன்னு பழக்கலாம். நாலேஜ் எடுக்கிறன்றது வேற, நல்ல எம்பியை தந்து போட்டு அவரை ஒர்க் பண்றதுன்றது வேற. ஒன்றில் ஒரு எம்பியா இருந்தா ஒழுங்கான ஒர்க் பண்ணணும், அல்லது ஒழுங்கா கதைக்க தெரியும். சரி, அதை நாங்கள் அடுத்தடுத்த தேர்தலில் பார்ப்போம். அடுத்த தேர்தலில் சில நேரங்கள்ல நாங்கள் போய் வெளிநாடுகள்ல மெசலம் அடிக்கலாம் தானே. விளைஞ்சா உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நாங்க போய் அசைலம் அடிக்கலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அப்படி எல்லா இடம் வான்றாங்கல்றாப்பா. கல்யாணம் வேற கட்டுறான்டா. நான் சொன்னேன் 40 வயசுறாப்பா, எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்கு 13 வயசுல. இல்ல பரவாயில்லைன்னு நீ வா, நான் உன்னை கல்யாணம் கட்டுறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கிற ஆளுவ. சோ போய் கல்யாணம் கட்டி பிள்ளை ஊட்டிய கட்டி கொண்டு யாரும் டிவோர்ஸ் எடுத்த பிள்ளை கொண்ட கல்யாணம் கட்டி கொண்டு எங்கட பாட்டில் நாங்க ஒதுங்கி போய் நாளைக்கு ஒரு டாக்டரை உஸ்மெல் எழுதினமா, ஏஎம்சி எழுதினமா, உக்மெல் எழுதினமா, நாங்க எங்கட வேலை போயிடுவோம். அவை வெளிநாட்டுல போய் அசலம் அடிக்கிறதுக்குரிய சாத்திய கூறு இருக்கு. அவை ஓடி போய் ஃபாரின் டிராவல்ல போடுவோம். ஒருத்தரை வெறுப்பேத்துறதுக்கு, ஒரு சட்டத்தரணி வேற வெறுப்பேத்துறதுக்கு நல்லா பழகிட்டு இருந்தேன் 1.5 வருஷம். நீ ஓடி போய் உள்ள எல்லா கோர்ட்ஸுக்கு மையாவும் வெளிநாட்டு கூட போறான் இஞ்சாண்டா அனுப்பேன். அப்பா 87 சொல்றேன் போய் போண்ட அதனால பிரச்சனை இல்லை. அப்பா 87 ஆண்டு 85 ஆண்டு 87 ஆண்டு தான் இயக்கத்துல சேர்ந்தார். 85 ஆண்டு வேண்டாம் எனக்கு ஜெர்மனி வெஸ்டர்ன் பெர்லின் வேண்டாம், நான் கோயிங் டு கம் பேக் டு ஸ்ரீலங்கா வந்தது தமிழுக்காக. அப்பா இருந்தது இந்த தமிழுக்காக. அவே
4 பேரும் நல்லா இருக்கணும் தானே எங்கிட்ட வீட்டுல. ஆகவே நான் ஒருத்தன் நாசமா இந்த அரசியல்ல போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னென்றால் நான் ஒதுங்கி நின்று கொண்டு கௌசல்யாவுக்கு ட்ரெயின் பண்ண அப்பவும் திட்டுவாங்க, என்னத்தான் திட்டுவாங்க. கௌசல்யாவை தாறுமாறா பேசுவாங்க, தூசணத்தால பேசுவாங்க, அவள் பக்கத்துல இருக்கே கூத்தடிப்பாங்க. சோ பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கேன், அடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை வருதுன்னா இந்த கெட்ட காவாலியலை பக்கத்துல இருத்தாம நல்ல மனுஷரை பக்கத்துல இருத்தி விடுங்க என்று நான் பாராளுமன்றத்திலையும் கதைச்சிருக்கேன். விளங்க இனி கௌசல்யாட்ட பாராளுமன்ற எம்பி போஸ்டர் கொடுக்க அவ அப்படி அவளற்றி அப்ப 26 வயசு பிள்ளை, அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து கொண்டிருக்குது பிள்ளை. அவள் 40 வயசுல 60 வயசுல பொலிட்டிக்ஸுக்கு வரையிலே எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு அர்ச்சுனா மாதிரியான காவாலியல் கெட்ட வசனங்கள் கதைக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கல என்றால் உங்களுக்கு சரியான டீசென்டான ஒரு பொம்பளை பிள்ளை எம்பி ஆக்கி விடலாம். அன்றைக்கு நீங்க என்ன சொல்லி திட்டுறீங்கன்றதை நாங்க பார்க்கத்தான் போறோம். சரிதான், அன்றைக்கும் மைக்க பிடிச்சு கொண்டு இந்த கட்டக்கழுத்தை அர்ச்சுனா ஒரு காலில் தேச துரோகின்னு என்ன தான் பேச போறான். அடி நான் ஒதுங்கி போய் அவளுக்கு டிரைவர் வேலையை பார்த்தாலும் நீங்கள் என்ன பேசத்தான் போறீங்க. அசைலம் அடிச்சு போடுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு வந்து அப்படி எனக்கு ஆசையும் இல்லை. அப்படி கல்யாணம் கட்டுறது கேட்டாக்களுக்கு எல்லாம் வெறி சோரி அப்படி என்னால கல்யாணம் கட்டுறது நிலைமையிலையும் இல்லை. நான் பிள்ளைக்கு 13 வயசு, இனி பிள்ளை கல்யாணம் கட்டுற வயசு வந்துட்டுது. ஆனால் இதுல ஒரு தம்ப்நெயில்ல ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கேன் பாத்துனீங்களே, காதுல பூ வைக்கிற மாதிரி ஒரு யூடியூப் டிக்டாக் சேனல் ஒன்று இருக்குது. அந்த டிக்டாக் சேனல்ல வந்து நல்ல வடிவா அர்ச்சுனாவையும் கௌசல்யாவையும் சேர்த்து எடிட் பண்ணி பாட்டெல்லாம் அடிச்சு நல்லா நான் யோசிச்சேன், நான் இவ்வளவு வடிவா என்ன எடிட் பண்ணி இருக்கிறாங்களே என்று போட்டு அதுல கௌசல்யாண்ட காதுக்குள்ள பூ வைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. பாவம் அந்த பிள்ளை. நான் யோசிச்சேன், ஒரு பொம்பளை பிள்ளை அரசியலுக்கு வந்தால் எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன செஞ்ச பாவம்? உங்களுக்காக அரசியல் செய்யணும் மாட்டன் கொண்டு அரசியலுக்குள்ள விட்டு நான் விட்டு அவளை எம்பி ஆக்கினால் எப்படி எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? நீங்க சகோதரங்களோட அம்மா அப்பாவோட பிறந்தாக்கலாம், நீங்க கேவலங்கட்ட ஆக்கள். உங்களை மாதிரியான கேவலங்கட்ட ஆக்கள் தான் இந்த சமூகத்துல மோட்டர் பைக்கையும் அதை இவங்க முறுகி கொண்டு கேவலம், அதாவது வந்து பிணம் கிடந்தாலும் புணரக்கூடிய சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் நினைச்சு கொள்ளுங்க, அதுல நம்ம இந்த வீடியோ பாக்குற வயசு முதிர்ந்த ஆக்களும் டீசென்டான ஆக்களும் ஒரு பிணம் ஒன்று கிடந்தாலும் அந்த பிணத்துக்கு மேல ஏறி நின்று புணரக்கூடிய சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு கேவலமான சமூகமா 2009க்கு பிறகு சிங்களவர்கள் திட்டமிட்ட ரீதியில விட்டு விட்டுருக்காங்க எல்லாத்தையும். டிக்டாக் நான் உண்மையாவே ஆசைப்படுறேன், இந்த இலங்கை அரசாங்கம் இந்த டிக்டாக்கை நிப்பாட்டுமே இருந்தால் அது மாதிரி ஒரு முடிவு உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. அது மாதிரியான ஒரு சமூகத்துக்கு ஒரு என்பிபி செய்யக்கூடிய விடயம் வேற ஒன்றுமே இல்லை. இந்த சமூக செயலி தடை 16 வயசு இளப்பிள்ளைகள் பாவிக்கிறான்னு கொண்டுருக்காங்க. சமூகம் போன் பாவிக்கிறாது, பொக்கெட்ல போன் வச்சிருக்கிறார். சோ நல்ல விஷயம் அப்படியானது. சோ அப்படி ஒரு கேவலம் கெட்ட சமூகம் இந்த புலம்பெயர் நாடுல இப்ப லண்டன்ல இருந்து வந்து தொப்பியை போட்டுக்கொண்டு அந்த காவாலிக்கு ஒரு அம்மா அப்பா தங்கச்சி சகோதரங்கள் இருக்கு தானே. என்னென்றால் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்படி கிணவரை பாக்கைகளே எனக்கு கோபம் பாறையில. ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் அது பேஷண்ட். பட் இது சமூக ஊடகங்கள்லயும் இருக்கிற பேஷண்ட் தான். ஆனா கோபம் வருது என்ன, இதை ட்ரீட் பண்ணிடலாம். எனக்கு ஐஎம் ஹலோபிரிடோல் 10 மில்லிகிராம்ல நான் 1000 மில்லிகிராம் எடுத்து அடிச்சாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். சின்னங்கள் இருக்கு இப்படியான முட்டாள்தனமாக காய்ச்சி கொண்டு சமூகங்களை ஏமாத்தி கொண்டு முட்டாள் வீடியோக்குள்ள போட்டுக்கொண்டு சின்ன சின்ன வெட்டி போட்டுக்கொண்டு அதுல ஏதோ பிரியாண்டு லண்டன்ல இருந்தோண்ட மூஞ்சிய மாலையும் பார்த்தாலும் குறமாதத்துல பிறந்த மாதிரியே இருக்காது. டிக்டாக்ல ஒரு குறமாதல பிறந்த கண்ணையும் வெளியால தள்ளி கொண்டு ஒரு கேவலங்கான பொம்பளை. இப்ப இந்த பெட்டே இனிவார காலத்துல நாங்கள் கல்யாணம் கட்டிக்கல. இப்ப என்ன கேட்கறக்கு என்ன பொம்பளைகள் வந்து அண்ணா உங்களை கல்யாணம் கட்ட போறோம்ட்டு நேரம் கேட்டாளவே கனவேர். நான் சொன்ன 7 ஆடியாப்பா, எனக்கு வயசு 40, எனக்கு கல்யாணம் கட்டுற ஐடியாவில் நான் இல்லை. அந்த போய் வீட்டை ஃபேஸ் முதலாவது செக் பண்றது வீட்ட பேர்ல டிக்டாக் இருக்காங்க. உண்மையாவே அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல ஒழுங்கான குடும்பத்துல ஒழுங்கான அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்கள்ட்ட டிக்டாக் இருக்கான்னு கேட்டுத்தான் பொட்டையில கல்யாணம் கட்ட வேண்டிய ஒரு டிக்டாக் கொன்ற மனநோய். அது யாழ்ப்பாணத்துல இருந்து லோயராமன் சொல்லி கொண்டு ஒரு பொப்புல ஒன்று போட்டு கொண்டிருக்கு. சார் லோயராமன் அது எங்க ஐசிபிடிலே ஏதோ கோஷம் முடிச்சிருக்கு, நீ அட்வனியட் லோ செய்யணும், இது செய்யணும். டிக்டாக்ல அது எனக்கு விளங்கல, அது என்ன விதமான மனநோய். இப்ப நான் இந்த சமூக கருத்துக்களை சொல்றது எனக்கு உண்மையாவே யூடியூப்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப்ல எப்படியும் குறைஞ்ச ஒரு 1 lakh 1.5 lakh எனக்கு மந்த்லி வரும். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் த்ரூ யூடியூப். 2வது என்னுடைய அரசியல் கருத்துக்களை டெய்லி சொல்லி கொண்டிருக்கிறதால ஒரு சமூகத்தை மாத்தலாம்னு நினைக்கிறாள். சும்மா வெறுமனே முக புத்தகங்கள்ல எழுதி கொண்டிருக்காம இப்ப சர்மினி ஸ்ரீகாந்தன் அக்கா வந்து நெடுக்க ஃபேஸ்புக்ல எழுதுவான் இல்ல
எத்தனை பேர் மினக்கட்டு வாசிக்கணும்னா தெரியாது. ஆனால் இப்பத்த ஜென்ரேஷன் இந்த யூடியூப் வீடியோவை பார்க்கும். வயசு போனாக்கள் பார்ப்பின 4 பேரோட எடுத்து கதைப்பின. சோ எல்லாரும் சொல்றேன் சாவச்சேரியில நீங்க வரைக்கும் இருந்த கிக் இப்ப இல்லை, அந்த கிக் இருக்காது. ஏன் டக்ளஸோட எதிர், அங்கஜனோட எதிர், செல்லும் மடக்கலநாதனோட எதிர், சுரேஷ் பிரேமச்சந்திரனோட எதிர், மண்டியங்குழுவோட எதிர், பிளட்டோட சித்தார்த்தனோட எதிர், என்ன என்பிபி அவ்வளவு பேரோடையும் எதிர், ஸ்ரீதரனோட எதிர், சுமந்திரனோட எதிர். என்னன்றா எனக்கு அதே அளவு ஃபேன்ஸ் இருக்கு. அவ்வளோ பேட்ட ஃபேனும் ஒட்டுமொத்தமா டாக்டர் தூக்கி பிடிச்சது. இப்ப அரசியல்வாதியோட பிரிஞ்சிட்டு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சமூக முட்டாள்களுக்கும் நாங்கள் சில நேரத்துல சமூக ஊடகங்கள்ல பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது மாதிரி இந்த கட்டகலத்தின் மாதிரி அடி பேசாம இருங்களேண்டா என்று சொல்லுப்ப தெளிவா கயந்திரமார் அன்னைக்கு அமைச்சர் சந்திரசேகர் தெளிவா கொடுத்திருக்காரு. மூடிட்டு நீர் கதைக்கல, நீர் கதைக்கிறேன்னா நான் மைக் ஆஃப் பண்ணுவேன், நீர் இஷ்டம் பண்ணா எழுப்பி வெளியே போக. இதே மாதிரி அமைச்சர் எனக்கு நிப்பாட்டி பார்த்தவர், பட் நான் அமைச்சரோட முட்டினான். உங்களை ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். அதுவும் இந்த காவாளி பிரேசப காவாளியில என்னோட கொழுவ வழி கிடையாது, நான் பய சொல்ல வழி கிடைக்குதான் அமைச்சர் அதை நிப்பாட்டினவர் மீட்டிங் நடக்கும்னு சொல்லி. இன்றைக்கும் எனக்கு சந்திரசேகரனை காய்ச்சிட்டு தான் போகுது கண்டீன்ல. அந்த ஆளுக்கு என்னுடைய அப்பாவினுடைய வயசு, நான் 87ஆம் ஆண்டு கேம்பஸுக்கு போயிருக்கேன்னு சொன்னா கிட்டத்தட்ட அப்ப அவரோட 10 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த நான் இப்ப அதோட பக்கத்துல செல்வம் அடக்கலாம் என்னண்டவர். அப்ப நீங்க 2 பேரும் கண்டின்ல ஒரே கதை, வெளியில தான் அடிபாடு என்று செல்வம் அடக்கலாம் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், அண்ணன் நான் முதல் நாள்ல இருந்து சந்திரசேகர் அன்னைக்கு சொல்லி இங்க கண்டின சொல்லி போட்டுதான் நாங்க கழிச்சிருக்கேன். இந்த ஆளால தான்டா படிக்கிறதுக்குரிய முக்கியத்துவமே இந்த ஆள். இப்ப ஒரு வீடியோ தலைங்களா இருக்குச்சா, இப்ப எங்கள்ட ஐபிசி லங்காசிரி போன்றதில் எங்கள பேர்களை போட்டு உழைச்சதுகள் கூட. ஐபிசியில 284 ஓடி இருக்குது. படிப்பின் அவசியத்தை சந்திரசேகர் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு 10 நிமிஷம் டாக் 284 300 எல்லாம் லங்காசிரியில ஓடி இருக்கு. சரிதானே? 284,000 300,000 பேர் பார்த்திருக்கணும் லங்காசிரியில. சரிதானே? என்னடால் அதுகளையும் நாங்கள் அப்படியும் இருக்கத்தக்கனையாக விளங்குவன் இங்கே கூப்பிட்டேன் சாப்பிட்டு கொண்டு அதில் போன வாடகை சும்மரி என்று. என்னடா எனக்கு அவன்ல பாசம். அவன் என்ன சொல்றது, அது வேறொரு கட்சிகளை நிக்கிறான், ஆனால் டீசென்டானபடி நான் இங்க வாஞ்சேன் வந்தான். இதே மாதிரிதான் சந்திரசேகரன் என்ன கூப்பிடுறவர் டேஞ்சு வாடாண்டு, நான் ஒரு டாக்டர் அப்படி இப்படி எல்லாம் இல்ல, டேஞ்சு அர்ச்சுனா வா என்றுதான் கூப்பிடுறவர். அங்கதான் நிக்கிறேன். அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. ஸ்ரீதரன் போய் ஸ்ரீதரன் என்னையும் நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணி சாவச்சேரி நேரத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் டே அர்ச்சுனா இங்க வான்றதா நான் போயிருப்பேன். இப்படி நாங்க செய்வோம் இருந்தா காய்ச்சிருப்பேன். என்ன எங்கட தமிழாக்களோட ஒற்றுமையா நிக்கலாம்டா இவனுங்களை இப்ப என்பிபிக்கு போய் அதை கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்ப எங்க இந்த அரசியலமைப்பு சாவையில் எப்படி கொடுத்தான்னு தெரியும் தானே. இதுல எந்த கல்லன் போய் எதிர் அதை விட பெட்டர் அவங்களோட காட்சி பிரச்சனையை முடிச்சு கொள்றது, அவங்களுடைய நேர காட்சி பிரச்சனையை முடிச்சு கொள்றது. சரிதானே? இப்ப 7 எக்ஸாமுக்கு வைக்கலாண்டாங்க, பிரைம் மினிஸ்டர் எங்காச்சும் பார்த்தார், மேடம் ஒரு 1 மந்த் பின்னே போடுங்க இல்லையாச்சுன்னா அது காலங்காலமா இப்ப 1 வருஷம் கேப் போட்டு இருக்குது. அந்த கேப்பை இல்லாம பண்ணணும். So we have to do the exam, we have to keep the exam on the same day. Please don't ask. Okay no madam, no problem. நான் இந்த கேட்டு அண்ணே ஒரு 1 மந்த் பிந்தி போட்டு சொல்லுங்க, நான் எக்ஸாம் படிச்சு எழுதுவாங்க. நோ, நாங்கள் அது போலீஸ் டிவிஷனா எடுத்துருக்கேன், மாத்த மாட்டோம். இதுக்கு இவங்களோட அடிபடுற நேரம் அவங்கள கலைச்சு பார்க்கலாம். அவங்க நாங்க சொல்றதை கேட்டு மாத்த போறதில் அவங்க தாங்க நினைச்சு மாறுதான். இப்ப நான் உண்மையாக ஓட்டு எடுக்கிறதாக இருந்தே இருக்கலாம் என்றால் ஒரு 8 நிமிஷம் தொடக்க A-level மாணவர்களுடைய இதை எக்ஸாம் பின்னுக்கு போடிறாண்டே கதைச்சிருக்கலாம். என்ன நடந்திருக்கும், எந்த கதையை கேட்டு பாவம் அப்பாவி A-level படிகள் என்ன செஞ்சிருப்பாங்க, படிக்காம வெயிட் பண்ணிருப்பாங்க. டாக்டர் கொடுத்துட்டு பார்லிமெண்ட்ல எக்ஸாம் பின்னே போக மாட்டேன். எனக்கு அது தெரியும். எக்ஸாம் பின்னே போயிடனால அவங்களை செய்யற மிகப்பெரிய துரோகம். எனக்கு என்னுடைய இளைஞர் சமூகத்துக்கு துரோகம் செய்ய இயலாது. எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், கனவே டாக்டர் பின்னுக்கு போட சொல்லி போடுவோம், சிங்களீஸ் முஸ்லீம் டேர்ம்ஸ் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாம் பின்னுக்கு போகாத தயவு செய்து படி. 30 days இருக்கா, முக்கியமான விடயங்கள் எடுத்து படி. நான் ஒரு வீடியோ ஒன்று அடுத்ததா போறேன், அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது எப்படி என்கிட்ட ஒரு வீடியோ வெரி ஷார்ட்டா 10 to 15 minutes நான் அடுத்ததா நாளை காலம் பதிவேற்றம் செய்யறேன். வெரி ஷார்ட் டைம்ல நீங்க குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ஷுவரா மெடிசன் என்ன பண்றது எப்படி என்கிற வீடியோவை நாளை காலம் வேற நான் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா போடுறேன். 10 minutes கேளுங்கடாப்பா, யூ கேன் ஸ்டடி, யூ கேன் வின். சரிதானே? 2006ஆம் ஆண்டு A-level எக்ஸாம் முடிச்சு போட்டு ATB ரிசல்ட்ஸோட 2 பேக்கோட யாழ்ப்பாணத்துல இருந்து என்னுடைய நண்பன் வீட்டுல இருந்து அம்மா அப்பா கிளிநொச்சியில மாட்டிக்கிட்டேன். நண்பன் வீட்டுல இருந்து 10,000 rupees 100 தேங்காயை கொண்டு 100 ரூபா படி 10,000 ரூபா வித்தபடி அந்த 10,000 ரூபா காசை புகழ்ல வச்சுக்கொண்டு 2 பேக்கோட கப்பல் ஏறி வவுனியால இறங்கி ஹட்டன்ல போய் கிளாஸ் எடுக்க தொடங்கினவன் தான் இன்னைக்கு ஒரு MBA இருக்கான். ஞாபகம் பரம்பரை சொத்து எல்லாம் இருந்தாலும் அம்மா அப்பா கிளிநொச்சி. ஸோ யூ கேன் டூ இட். வில் டாக் அபவுட் இட் டுமாரோ. நாளைக்கு நான் பார்ப்போம்.
எம்பியா இருக்கிறாடா, ஒரு டாக்டரா இருந்து ஒரு எம்பியா இருந்து வேற என்ன செய்யணும் மட்டும் சொல்லி இந்த சமூகத்துல என்ன அடுத்த பிரைம் மினிஸ்டரா பிரசிடண்டா தான் வேற ஒன்றும் தமிழனுக்கு வேற இல்லாத அது ஒரு தமிழன் போகக்கூடிய உச்சகட்ட நிலை. ஓகே, 40 வயசுல வந்துட்டேன், இனி ரிட்டைர்மெண்ட் தான் ராசா. இனி அடுத்த ஜென்ரேஷனை படிப்பிக்கிறது தான் என்னுடைய அரசியல். அடுத்த ஜென்ரேஷனை கூப்பிட்டு நல்லபடியில கூப்பிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆகுறது தான் என்னுடைய அரசியல். இருந்து பேர் நான் இருந்து ஸ்ரீலங்காவில் என்ன செய்யறேன் அவசரப்படாது. அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க போறோம். அடுத்த ஒரு தலைமுறை நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கி அவங்களை கட்டுக்கோப்பா வளர்க்க போறோம். அரசியல்வாதியில சமூகத்துக்கு நான் அடையாளம் காட்ட போறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. சோ எங்க போனாலும் இந்த கஜேந்திரனாக்களுக்கு இப்ப வைத்தால் அடிக்கிறது அர்ச்சுனாவுடைய பேதி மாதிரி. அர்ச்சுனாவுடைய பேதி மாதிரி. சோ நாங்க பார்ப்போம், நாங்கள் அதுகளை காலப்போக்கில் பார்ப்போம். ஆனால் ஒன்றை விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அரசியல்ல நின்று நாங்கள் பெயர் எடுத்து நாங்கள் கழிக்கிறத விட இன்னும் ஒரு 5 பேர் 6 பேரை உருவாக்குறவன் தான் உண்மையான அரசியல். ஐ எம் கிங் மேக். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. நான் வெண்டுட்டேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டு இப்ப 2 வருஷம் 2 வருஷம் இதே இடத்துல தான் நிக்கிறேன். ஸோ நவ் நெக்ஸ்ட் இஸ் கௌசல்யா அண்ட் ஐ வில் ஃபைண்ட் பீப்புள் ஜங்க் பிளட் ஜெனுவின் பிளட் கொண்டு வந்து அரசியலை படிப்பிச்சுட்டு நான் போப்பேன். அதான் என்னுடைய அரசியல். என்ன ஒரு 10 இயர்ஸ்ல இருந்து பாருங்க, அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதுக்கு அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலையும் ஜெனுவினான பொலிட்டீஷியன்ஸ் 12 பேரை நான் உருவாகி காட்டுறேன். அதுதான் என்னுடைய தற்போதைய நோக்கம். சரிதானே? சரி. கட்டக்கழுத்தன் மாதிரியான செக்குலஸ் நக்கிற சிவலிங்கத்தை இன்டர்நெட் சேர்த்து நக்கிற இந்த நாய்கள்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து. அர்ச்சுனா இனி அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்க. என்னுடைய மோபுத்த நிப்பாட்டிட்டு இப்ப அரசியல்ல இருந்து ஒதுங்குற காலம் வருகிறது. என்ன நீங்கள் என்னுடைய கருத்துல பார்க்கணும், இந்த யூடியூப்ல மட்டும்தான் பார்த்தலாம். ஒதுங்குற காலம் வருகிறது. சரிதானே? சோ ஆகலும் ஓவரா குளர வேண்டாம். உங்களுடைய அரசியலை வெடி வச்சு கிரணாலம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான், உண்மையின் பாதை விட்டு விலகா உயர்ந்த நெறியில் தினம் நடந்தா. சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா. நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. குரலை மனதில் சுமந்து மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான். நெஞ்சம் கொண்டு கருணை கொண்டவன், கண்ணியமிக்கவன், கடமை உணர்ந்த தமிழின் செல்வன், உழைப்பை நம்பி உயர்ந்து நிற்கும் உன்னத மனிதன் எங்கள் தலைவன். ஒற்றுமை பாடம் உலகுக்கு சொல்லி உயிர்களில் நம்பிக்கை விதைத்து செல்லும். வீழ்ந்திட மாட்டான், விலகிட மாட்டான், வெற்றியின் பாதையில் நடந்திடுவான். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா, வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள்
நம்பிக்கையின் ஒளிவிளக்கு